அழகான காடு இருந்ததாம். அந்த காட்டுல விலங்குகள், பறவைகள்னு இருந்ததாமா. அப்போ ஒரு மான் மட்டும் எப்பயும் சுறுசுறுப்பா இருக்குமா. அந்த மான் மாசமா இருந்ததாம். அந்த மானுக்கு அழகான குட்டி பிறந்ததாம். குட்டி மான் சரியான சோம்பேறி மானாம். எப்பயும் தூங்கிட்டு தான் இருக்குமா. அந்த அம்மா மான் அந்த குட்டி மான் அவ்வளோ அழகா அன்பா பார்த்துட்டு இருந்ததாம். அதனால அந்த குட்டி மான் என்ன பண்ணுச்சான், வீட்லயே தான் இருந்துச்சான், எங்கேயும் வேலைக்கு போகாதான். அப்போ ஒரு நாள் மரங்களை காடுகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு மனிதர்கள் வந்தாங்களாம். அப்போ எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஓடிடுச்சுக்கலாம். அம்மா மான் ஆஹ் உணவு தேட போயிருந்ததாம். அந்த நேரம் பார்த்து இந்த இது நடந்துச்சாம். லாஸ்ட்ல குட்டி மானுக்கு வழி தெரியாம எங்கேயோ போயிருச்சான். மத்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஒன்னாயிருச்சுக்கலாம். அம்மா மான் தனியா போயிருச்சான். அம்மா மான் குட்டி மானை தேடிட்டே இருந்துச்சான். குட்டி மானும் அம்மாவை தேடிட்டே இருந்துச்சான். மனிதர்கள் எல்லாம் காட்டை அழிச்சிட்டாங்களாம். அப்போ அம்மா மான் தேடிட்டே இருந்துச்சான் குட்டி மானை. குட்டி மானுக்கு வழி தெரியலையாம். மத்த எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுங்களாம். இந்த மான் மட்டும் குட்டி மான் மட்டும் தனியா இருந்ததாம். அதுதான் சோம்பேறி மானாச்சே, வேலைக்கு எங்கேயும் போனது இல்லையே. அதனால வழியும் தெரியாம சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை, பட்னியா கிடந்து செத்து போச்சான். அம்மா மான் இன்னும் குட்டி மான் வரும் வரும்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க சுட்டீஸ்? என்னன்னா, நம்ம யாரையுமே எப்பயுமே நம்பியே இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் சுறுசுறுப்பா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஓகேவா சுட்டீஸ்?